ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தருணம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவர் பண்ணின ஒரு தப்புனால அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பவும் போல ஹீரோ யதார்த்தமா ஹீரோனியை மீட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹீரோ ஹீரோனி கிட்ட தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லாமலேயே மறைச்சிருந்தாரு. இவங்களோட காதல் கல்யாணம் வரைக்கும் போகுது. அப்பவும் போல ஹீரோனிக்கு ஹீரோ ஒரு போலீஸ்ன்னு தெரிய வருது. அதனால ரெண்டு பேருக்கும் சின்ன சண்டை ஏற்படுது. அதை யூஸ் பண்ணி இன்னொருத்தன் ஹீரோனி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அந்த சமயத்துல அந்த நபர் கால் வலிக்கு கீழே விழுந்து தலையில அடிபட்டு இறந்து போயிருந்தாரு. அப்பவும் போல ஹீரோனியை பாக்குறதுக்காக ஹீரோ வராரு. அப்போ ஹீரோயினி நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க நடந்த விஷயத்த மறைச்சு அதை தற்கொலையா மாத்த நினைக்கிறாங்க. ஹீரோ அதை எப்படி தற்கொலையா மாத்தினாரு, அதுக்காக என்னென்ன விஷயம்லாம் பண்ணாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஹீரோ அந்த டெட் பாடியை மறைச்சு அதை தற்கொலையா மாத்துறதுக்காக பண்ற விஷயம்லாம் படத்துல சூப்பரா இருக்கு. படத்தோட ஹீரோ அவரோட ரோலை பக்காவா பண்ணிருக்காரு. ஹீரோயினியும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்ச பாலசரவணன் நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல உள்ள ட்விஸ்ட்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு செம சூப்பரா இருக்கு. அதுலயும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல இறந்து போன நபர் உயிரோட இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக பாலசரவணனை வச்சு ஹீரோ சில விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஹீரோ நிறைய விஷயத்த ரொம்ப இன்டெலிஜென்டா பண்ணுவாரு. அது எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கு. படத்தோட பிஜிஎம் ஓகேவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒவ்வொரு கேரக்டரையும் அறிமுகப்படுத்துறதையும் தேவையில்லாத ரொமான்டிக் சீனும் தான் இருக்கே தவிர வேற எதுவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல. சொல்ல போனா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் படத்தோட கதைக்குள்ள போறாங்க. படத்துல ஹீரோ பண்ணக்கூடிய விஷயம்லாம் சுவாரஸ்யமா இருந்தாலும் அதுல லாஜிக் அப்படிங்கிறது இல்லவே இல்ல. படத்துல உள்ள த்ரில்லிங் சீன்ஸ் எல்லாம் இன்னுமே என்கேஜா கொண்டு போயிருக்கலாம். படத்துல உள்ள ஒரு சீன்ல பணத்தை தன்னோட வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ஹீரோனி நல்ல இழுத்து பொத்திக்கிட்டு தூங்குவாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த படத்தை அரவிந்த் ஸ்ரீனிவாசன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல கிசான் தாஸ், சும்ரிதி வெங்கட், பாலசரவணன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.